ஒரு அதிரடியான ஒரு தேர்தல் களம் வந்து சந்திக்க போகிறோம். ஸோ இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது சார்? இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்மராசி, சீமான் அவர்களுக்கு சிம்மராசி, நயினார் நாகேந்திரனுக்கு சிம்மராசி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிம்மராசி, விஜய் அவர்களுக்கு கடகராசி. எந்த ராசி ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்னா கடகராசின்னா ஒரு தடவை வந்து ரெண்டாவது இதுக்குள்ள வருவாங்கல்ல. இவ்வளவு மதங்களும் அந்த ராசிக்குள்ள தான் இருக்கும். உள்ளுக்குள்ள பிரிச்சுக்கலாம். நான் கிறிஸ்தவன், நான் முஸ்லீம், நான் இந்துன்னு பிரிச்சுக்கலாம். அந்த ராசி மட்டும்தான் அத்தனை மதங்களையும் ஆட்சி. தெய்வீக ஆட்சி போக அசுர ஆட்சி ஒன்று இருக்கு. இந்த அசுர ஆட்சிக்கு புண்ணியங்கள் தேவை கிடையாது. அவங்களுக்கு நீதி, நியாயம், தர்மம் எல்லாம் கிடையாது. எப்போ இது வரும்னா இருக்கிற நிலவரத்துல புண்ணியங்கள் அதிகமா இருக்கிற கட்சி. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே சார். ஸோ தொடர்ந்து நம்ம ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஒரு அதிரடியான ஒரு தேர்தல் களம் வந்து சந்திக்க போகிறோம். ஸோ தேர்தல் களம் அப்படின்னு சொல்கிறப்பவே இப்போ ஒரு 2-3 மாதங்களாகவே நல்லா பரபரப்பான விஷயங்கள் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ யார் இந்த ஆண்டில் வந்து ஜெயிக்க போகிறாங்க, யார் வந்து சிஎம் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது சார்? என்னென்னா, இப்போ இருக்கிற நிலவரத்தில் புண்ணியங்கள் அதிகமாக இருக்கிற கட்சி ஆட்சி அமைக்கும். இது ஒரு அரசு விதி. அதாவது சிம்ம ராசி, நாம் எந்த ராசி ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்னா 4 ராசி ஆட்சி உண்டு. அது ரிஷபராசி ஆட்சினா ராஜா ஆட்சி. ராஜாக்களுடைய ஆட்சியெல்லாம் ரிஷபராசியில் வரும். சில ஆட்சியில் சர்வாதிகார ஆட்சிகள் உண்டு. சர்வாதிகார ஆட்சிகள்னா கடவுளால் இந்த காலத்துக்கு இதான் சரி, அப்போ தான் கொண்டு போக முடியும்னு வர்றது. இது விருச்சிக ராசி. இன்னொரு ஆட்சி இருக்கு, இது இந்திரனால பூமியில சில மாற்றங்களை கொடுக்கறதுக்காக நட்சத்திரங்கள் ஆட்சி செய்யும் பூமியை. அந்த நட்சத்திரத்துடைய ஆட்சி வந்து புதிய அறிவியல், புதிய கண்டுபிடிப்பு இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கொண்டு வரக்கூடிய காலத்தில் உள்ள ஆட்சி கும்பராசியில இருந்து இருக்கும். இதுல இந்திரனுடைய கட்டுப்பாட்டுல இருந்து வரும், தேவலோகத்துல. சிம்ம ராசியில் ஒரு ஆட்சி இருக்கு. இது புண்ணியங்களை அடிப்படையா வச்சு அதிகமா புண்ணியம் செய்தவங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் கொடுப்பாங்க. நம்ம நாட்டுல இப்ப என்ன தேவை அப்படிங்கிறத அனுசரிச்சுதான் இந்த ஆட்சிகள் தெய்வத்தால கொடுக்கப்படும். நம்ம இவர் ஜாதகம் இப்படி இருக்குது, அவர் ஜாதகம் அப்படி இருக்குங்கிறத வச்செல்லாம் இவ்வளவு ஜனங்களை பிடிச்சு ஒரு கையில் கொடுக்கணும்னா அந்த தெய்வம் இப்போ நமக்கு என்னதான் மாற்றங்கள் விதியில் இருக்கும், இந்த காலகட்டத்தில் இவ்வளோ வரணும், அப்போ அந்த மாற்றத்துக்கான ஆட்சியை தான் அவங்ககிட்ட கொடுப்பாங்க. இது உலகம் முழுசா 4 ஆட்சியில் இருக்கும். அது ரொட்டேட்டில் வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வெளிநாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா அந்த அறிவியல் வளர்ச்சிக்கு கும்பராசிக்கு ஆட்சி தான் பலமாக இருக்கும். அறிவியல் வளருது பூமியிலன்னா அது அதனுடைய அதிகாரம். இப்போ அந்த வரி போட்டு கொள்றது, ட்ரம்பு வரி, இந்த வரிகளை போட்டு மனுஷன் 500 மடங்கு 100 மடங்குன்னு ஒரே வருஷத்துல இத்தனை லட்சம் வருஷம் பூமியில இருந்த பிறகும் ஒரே வருஷத்துல 43,000 ரூபாய் தங்கம் விலையாறி இருக்குன்னா இத்தனை லட்சம் வருஷம் ஏறல, லட்ச வருஷத்துக்குள்ள ஷார்ட்டா ஏறுதுன்னா மனிதனுடைய பொருளாதாரத்தை லேவிஷா செலவழிக்கிறது, தாந்தோனித்தனமா செலவழிக்கிறதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது. அப்போ இந்த வரியை போட்டு கொல்றதுக்காக அப்படி விருச்சிக ராசியில இருந்த ஆட்களை கொண்டு வந்துருவார், கொண்டு வந்து பின்னிடுவார். இது தெய்வத்தால தான் நடக்குது. அதுக்கு அடுத்தால ராஜாக்களுடைய ஆட்சி. இது பூர்வீகமா பூமியில சில மாற்றங்களை, பாரம்பரியங்களை, இந்த ஒழுக்கங்களை நிறைவேற்றணும், இந்த சில மதம் சார்ந்த விஷயங்களை நிலைநிறுத்தணும், அந்த பாரம்பரியமாக வருகிற விஷயங்களை அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிலைநிறுத்துகிற ராசி ரிஷபராசி. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரையில் தென்னகத்தை எடுத்துக்கிட்டா இது எந்த ராசிக்கு ஆட்சி நடக்கும் அப்படின்னா கன்னி ராசிக்கு ஒரு ஆட்சி இருக்கு. இந்த நாஸ்திக ஆட்சின்னு ஒன்று இருக்கு. சீனா, ரஷ்யா, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் ஆட்சி, கேரளா, இந்த ஆட்சியெல்லாம் பண்ணுகிற ராசி வந்து கன்னிராசி. அப்போ இதோட இந்த திராவிட மாடல் ஆட்சினாலும் இதோட தான் ஒத்து வரும். அப்போ நிறைய ஆன்மீகம் பெருகி போச்சுன்னா அந்த கடவுள் அப்படியே என்ன செய்திருவாருன்னா அந்த இந்த மக்களை கொண்டு வந்துடுவார், ஆன்மீகம் இல்லாத மக்களை கொண்டு வந்து. ஏன்னா எல்லா ஒரு நீதின்னு ஒன்று, ராஜநீதி. ராஜநீதியில எல்லா பேரும் சன்னியாசி ஆயிடக்கூடாது.
ஓகே. எல்லாரும் நாஸ்திகனும் ஆயிடக்கூடாது, ம். எல்லா பேரும் ரோமியோக்களும் ஆயிடக்கூடாது. ஓகே. இப்படி எல்லா பேரும் ஒரே இதாக ஆகக்கூடாது. சர்வாதிகார ஆட்சியும் வேணும். வேணும். ஓகே. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஆட்சிகளும் வேறு வேறு விதமாக இருந்தாலும் அந்த பூமியில் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடியுங்கிறது இந்த ராஜநீதி. ஓகே. ராஜநீதியில் இதை எழுதி வச்சிருக்காங்க. எல்லா வகையான ஆட்சியும் இருந்தாதான் நமக்கு தண்ட நீதினு ஒன்று இருக்குது, அர்த்த சாஸ்திரம். ஓகே. இந்த அர்த்த சாஸ்திரத்தில் மக்கள் எப்படி எப்படியான மக்களாக இருக்கணும், அது எவ்வளோ அளவு தான் இருக்கணும். இந்துன்னா இவ்வளோ இருக்கணும், கிறிஸ்தவனா இவ்வளோ இருக்கணும், முஸ்லீம்னா இவ்வளோ இருக்கணும், மற்ற ஜாதிகள் இவ்வளோ இருக்கணும், எதுவும் கூடிறவங்க கூட குறைஞ்சிடவும் கூடாது. ஒரு சமமாக பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் அந்த ஜாதிக்குள்ள அதை வச்சு அதை அப்படி கொண்டு வந்துடுவாங்க. ஒரு ஜாதியை வச்சுட்டா அவங்களுடைய வழக்கம் அழியாது, ஒழியாது. இதெல்லாம் பாதுகாக்கிறது ரிஷபராசி. அதை கரெக்டாக வச்சு கட்டி காக்கிறது. இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம நினைப்போம் நம்ம தான் எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கணும். கிடையவே கிடையாது. எல்லாம் வானத்துல இருந்து சில நியமங்கள் பூமியை ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு கீழே தான் நம்ம இருக்கும். இதை பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், நாம் முற்காலங்களிலே ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடி இந்த பூமியில் நடந்து கொண்டோம். இப்போ நாம வானத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறபடியினால் இந்த பூமியில் உள்ள பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டு விட்டு வானத்துக்குரிய விஷயங்களை தேடி அதுல நடந்தா இனி பிறக்க மாட்டோம் அப்படிங்கிறதாட்டால் எழுதியிருக்கு. அப்போ பூமியை ஆட்சி செய்கிறது யாருன்னு எங்க தெளிவா எழுதியிருக்கா? இப்படி பண்றாங்க. அதுதான் நம்மள ஒரு கல்ச்சரை தரும் அப்படின்னு. அதுல சுற்றி வளைச்சு நம்ம இல்லாம நேர்ல பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்மராசி, சீமான் அவர்களுக்கு சிம்மராசி, நயினார் நாகேந்திரனுக்கு சிம்மராசி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிம்மராசி. இந்த சிம்ம ராசி எல்லாம் புண்ணியங்கள் இருந்து உள்ளுக்கு வந்துடும். விஜய் அவர்களுக்கு கடகராசி. கடகராசின்னா ஒரு தடவை வந்து ரெண்டாவது இதுக்குள்ள வருவாங்கல்ல. இப்போ வந்துன்னா இப்போ நம்ம மு கருணாநிதி அவர்களுக்கு மகன் வரும்போது அது எந்த கேட்டகரியில் வரும்னா கடகராசி கேட்டகரியில் வரும். அது வந்து ரெண்டாவது தலைமுறையாக வருது. பூமியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு ஒரு உருவாக்கி வைக்கிறது எல்லாம் கன்னிராசியும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாம் தலைமுறையா அதை பார்க்கறது எல்லாம் கடகராசிக்கு வந்துடும். கடகராசி ஆட்சியில் வந்துடும். இது வந்து ஜாதகத்துல பார்க்கக்கூடியது கிடையாது, இது கடவுள் கையில் இருக்கிறது. அதை அங்க வச்சு நடத்துவாங்க. அதே மாதிரி அவ்வளவு மதங்களும் அந்த ராசிக்குள்ளதான் இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள பிரிச்சுக்கலாம், நான் கிறிஸ்தவன், நான் முஸ்லீம், நான் இந்துன்னு பிரிச்சுக்கலாம். அந்த ராசி மட்டும்தான் அத்தனை மதங்களையும் ஆட்சி செய்யும் ஒரு ராசி. இப்போ இந்த இதில் இருக்கிறதுல பார்த்தா இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த தேவையை அனுசரித்து தான் கடவுளால் கொடுக்க முடியும். இப்போ புண்ணியம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா சிம்ம ராசியில், மேச ராசியில், தனுசு ராசியில் கிரகங்கள் இருக்கணும். இருந்தால் இவங்களுக்கு புண்ணியம் இருக்கு. அப்படி பார்த்தா கொஞ்சம் பேருக்கு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் திமுக ஆட்சியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. மக்கள் மெஜாரிட்டி வந்து அதில் இருக்கு. ஆனால் இந்த ஜாதக விதி அடிப்படையில் பார்த்தா நயினார் நாகேந்திரன் அவருடைய ஜாதகம் வந்து பலமான ஜாதகம். அப்போ என்ன அப்படின்னா இந்த சிம்மத்துக்கு கூட ராகுவும் கூட இருக்கு. ராகு கூட இருந்தா அந்த அவங்க ஜெயிச்சாலும் நிறைய பேரை எடுத்து இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள ஒரு விதி. மக்கள் முன்னுக்கு கொஞ்சம் தோத்து போனாலும் மக்களால் ஜெயிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இவங்க பக்கம் வந்து இவங்களை ஆட்சி அமைக்க வைக்கிறதுக்கான ஒரு பிஜேபி கூட்டணி வரைக்கான விதி நயினார் நாகேந்திரன் அவருக்கு கையில இருக்கு. ஆனா அவங்க ஜாதக அடிப்படையில அது பலமா இருக்கு, பலம் புண்ணியம் பலமா இருக்கு. இவர் ஜாதகத்துல கூட ராகுவும் இருக்கு. புண்ணியத்தை வந்து தந்திரமா கையாளக்கூடிய ராகு இதுக்குள்ள இருக்கிறதுனால நல்ல ஃபைட் இருக்கும். இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து புதுசா கட்சியில தொண்டர்கள் சேர்றாங்கன்னா விஜய் கட்சியில தான் சேர்றாங்க. மற்ற தேமுதிகல சேரல, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில சேரல, பிரிஞ்சு வேற போய் கட்சி தொடங்குறாங்க. உள்ளுக்க இருக்கிறவங்களே அணியா ஒதுங்குறாங்க, புதிய மனிதர்கள் சேர்றதா இல்லை அப்படி இருக்கு. அப்போ இந்த இதில் இருக்கிற மக்கள் அவளும் இவர் கவர் பண்ணிட்டு போறாரு. இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் இளைஞர்களாக இருக்கிறதுனால ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அவங்கெல்லாம் நிற்பாங்க, ரசிகர்களாக இருக்கிறவங்க நிற்பாங்க. வயசு வந்து வேற எல்லாருக்கும் வயசு வந்து போயிருக்கு. இது போக அசுர ஆட்சின்னு ஒன்று இருக்கு, தெய்வீக ஆட்சி போக அசுர ஆட்சி ஒன்று இருக்கு. இந்த அசுர ஆட்சிக்கு புண்ணியங்கள் தேவை கிடையாது. அவங்களுக்கு நீதி நியாயம் தர்மம் எல்லாம் கிடையாது. எப்போ இது வரும்னா
இந்த தெய்வ பக்தி உள்ளவர்களெல்லாம் ரொம்ப மதம் ஏறி நிற்கும் போது கடவுள் அந்த ஆட்சியை கொண்டு வந்துடுவார். ஓகே. அது அந்த புண்ணியம் இல்லாதவங்களை ஆட்சிக்குள்ள கொண்டு வந்துடுவார். அப்போ அந்த மாதிரியும் ஆட்சி உள்ள வரும். நான் எதுக்காக சொன்னோம்னா எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம ஒரு இதை சொன்னா இதா சங்காமுத்திரை என்னன்னு தெரியறதுக்கு அந்த மாதிரி இல்லாம இது ஒரு லாஜிக் இருக்கு, இதுக்குள்ள ஒரு விதி இருக்கு, இந்த விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். நம்ம ஏனோ தானோ பிறந்தவங்க கிடையாது. யாருக்கு கையிலையும் யாரையும் பிடிச்சி நான் ஆட்சி செய்யணும் கொடுக்க மாட்டாங்க. சர்வாதிகாரி ஆட்சியில கொடுத்து அவன் நம்மளை மொட்டை அடிச்சிருவான், நம்மளை சிறைப்படுத்தி என்னதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இராணுவ ஆட்சி வந்தோன்னா அதுலேயும் கொடுமையாக இருக்கும். அப்போ மக்களாட்சி வந்தாலும் மக்களாட்சியில் சுதந்திரமாக மக்கள் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆண்டவனுக்கு இருக்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் நல்லவர்களாக இருந்தால் நல்ல ஆட்சி, நம்ம கொஞ்சம் கெட்டவர்கள் ஆயிட்டோம்னா அசுர ஆட்சியை கொண்டு தந்து நம்மளை கொல்லு கொண்டுரும். நம்ம கெட்டவர்கள் ஆயிடக்கூடாது. அதில் இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா திமுக ஒரு ஆட்சி அமைக்கிற ஒரு இதில் இருக்கு. அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய விதியும் உள்ள இருக்கு. ஆனா இவரு இப்படி சொல்றாரு, ஒரு பக்கம் தீர்க்கமா சொல்லாம சொல்றாரு அப்படின்னா இதை புரிஞ்சுக்கலாம். என்னன்னா விதியும் மதியும் வேலை செய்யும். விதியை உடைக்கிறது தான் மதி. எப்பவும் மதியை கட்டுப்படுத்துறதுக்கு விதி, விதியை உடைக்கிறது மதி. உடைச்சு போட்டுறது விதியை கொண்டு கட்டுப்படுத்தலாம், ஆனா அது அதுக்குள்ள நிற்காம உடைச்சிரும். அப்போ தந்திரமா வேலை செய்யுது, அசுரத்தனமா வேலை செய்யுது, அதுவும் இருக்கு. அப்போ இதை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இதில் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதான் இருக்குது. ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லியிருக்கீங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 2026 யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து நம்ம ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.